புஷ்பா படத்துடைய பாகம் 2 டைரக்டர் சுகுமார் இயக்கத்துல நம்ம அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, அதுக்கடுத்து நம்ம பகத் பாசில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாவே இருந்தாலும் டப் பண்ணி கொண்டு வந்த மற்ற மாநிலங்களிலும் அந்த படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறி இருக்கு. உலக அளவில் 1500 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்புலயே அதிகாரப்பும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வைடு 1508 கோடி வசூல் வந்திருக்கு. கண்டிப்பா லைஃப் டைம்ல ஒரு 1600 இருந்து ஒரு 1700 கோடி வசூல் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ்லையும் 8 வாரம் கழிச்சு ஹிந்திலையும் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது, அது எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த மலர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மலரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட் இல்லைனாக்கா நாளைக்கு உங்களுக்கு இந்த மலர் மலர்ந்து முடிஞ்சிடும். இப்போதைக்கு உங்களுக்கு வீடு தேடி இந்த மலர் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் செம வர்த்தான ஒரு திரைப்படம். முடிஞ்சா தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க தியேட்டர்ல பாக்குறதுக்கு இந்த படம் வர்த்தா இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய விரைவில் புஷ்பா உங்க வீடு தேடி ஒரு புஷ்பராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபயரா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு தரமான திரைப்படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமா இருக்கும். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். புஷ்பா